ஸோ ஃபிக்மாவில் இந்த மாதிரி எப்படி டோனட் அனிமேஷன் ப்ரோட்டோடைப்பிங் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு UI/UX டிசைனராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. UI/UX கண்டென்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி ப்ரோட்டோடைப்பிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்மா வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணி ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மேக்புக் ஏரோட ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃப்ரேம் ஆட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரேம்க்கு நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டோனட். அண்ட் ஒரு சர்க்கிள் வந்து எடுத்துக்கலாம். அந்த கிரேடியன்ட்காண்டி பேக்ரவுண்டில் உள்ள ஒரு கிரேடியன்ட் இருக்கும். ஸோ அந்த ஒரு கிரேடியன்ட்காண்டி வந்து ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். சர்க்கிள் எடுத்துகிட்டு Ctrl+Shift ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு போட்டு Ctrl+Shift அண்ட் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரேமில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த சர்க்கிள் வந்து ஃபிட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வச்சு இது பண்ணிக்கணும். ஸோ மேக்கை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் அண்ட் பிடிச்சிட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்டரில் வந்து சென்டர் வித் ஜூம் வந்து ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகணும் அந்த ஃப்ரேம்குள்ளே அந்த சர்க்கிள். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் வந்து கலர்ஸ் வந்து லோக்கல் கலர்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பேக்ரவுண்ட் என்னென்ன கலர்ஸ் லீனியர் கிரேடியன்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, லீனியர் கிடையாது, இதில் வந்து ரேடியல் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிளை நான் வந்து எடுத்துக்கிறேன், வெளியே எடுத்துகிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ப்ளூபெர்ரி டோனட்காண்டி ஃபில்லில் வந்து லீனியர் போட்டுக்கிறேன். லீனியர் போட்டு இதில் வந்து ரேடியல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு ஃபஸ்ட் கலருக்கு வந்து வச்சு நான் லோக்கல் கலர்ஸில் ஆட் பண்ணி வச்சுக்கேன். அந்த கலரோட வேல்யூஸ்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். செலக்ட் பண்ண ஸோ கலர்ஸ் அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கலர்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ப்ளூபெர்ரிக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் செலக்ட் பண்ணுற கலர் ஃபஸ்ட் இந்த இதோட இதில் இது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபைன். ஸோ இதை நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இன்னும் 2-3 டோனட்ஸ் இருக்கிறனால. ஸோ நான் ஒரு 3 ஃப்ரேம்ஸ் மட்டும் ஆட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ அதனால். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் ஆப்பிள், அதனால க்ரீன் அண்ட் திஸ் கலர். நெக்ஸ்ட்டு வந்து கேரமல். ஸோ அதுக்காக இந்த கலரையும் நான் பிக் பண்ணிக்கலாம். ஓகே, டன். இப்போ வந்து 3 கலர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ சென்டர் அலைன் பண்ணிக்கிட்டு வெர்டிக்கல் அலைன் சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லேயர்ஸில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். 1 2 3. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து க்ரீன் ஆப்பிள் ப்ளூபெர்ரி தான் வேணும். ஸோ அதனால தான் நான் வந்து ப்ளூபெர்ரியை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். இப்போ நான் இதை அப்படியே இப்போ நான் வந்து இது 3த்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரேமில் எடுத்து கொண்டு போய் வச்சுப்பேன். ஓகே, டன். வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த செகண்ட் லைன் தேர்டையும் ப்ரெஸ் பண்ணி இதோட சைஸை வந்து 1 கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன டாட் மாதிரி வந்துடும். ஸோ இந்த டாட்டில் தான் அந்த வந்து அனிமேஷன் வந்து நடக்கும். ஸ்மார்ட் அனிமேட் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து போக பார்க்கலாம். ஸோ இதை நான் எடுத்துகிட்டு வந்து சென்டராக வச்சுக்கிறேன். ஃப்ரேம்குள்ளே வச்சுக்கிறேன். குட்டியாக தான் இருக்கும், உங்களுக்கு விசிபிள் ஆகாது அது. ஓகே, இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் லெவலில் அந்த ஓரில் இமேஜை வந்து ஆட் பண்ணணும், டோனட்டை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் சும்மா. அண்ட் பாக்ஸ் போடுறப்போ நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி போடுங்க. அப்போ தான் ஒரு கரெக்டான அக்யூரேட் ஸ்கொயர் வந்து வரும். ஓகே, இது போதும் எனக்கு. இதை வந்து சும்மா வச்சுக்கலாம். இதை நம்ம வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து இப்போ நான் வந்து இமேஜ் ஆட் பண்ணலாம், டோனட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதோட அசெட் லிங்க்லாம் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஜிப் ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இந்த இமேஜஸ் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட் நான் ப்ளூபெர்ரி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதோட வித் அண்ட் ஹைட் நான் வந்து ஒரு 600 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். இதுதான் கரெக்டாக இருக்கும். ஒன்ஸ் வச்சுட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்கு. ஓகே, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ். இதே மாதிரி மித்த 2 இமேஜையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். Ctrl+C Ctrl+V, அப்படி இல்லைன்னா Ctrl+D பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆகிரும். இதோட வித் வந்து ஒரு 400 சென்டரில் வச்சுக்கலாம்.
இதோட தான் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் என்ன வச்சுருக்கோம், க்ரீன் ஆப்பிள் வச்சுருக்கோம். ஸோ அதனால் க்ரீன் ஆப்பிள் இமேஜை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதே ப்ரொசீஜரை அடுத்த இமேஜுக்கும் டூப்ளிகேட் பண்ணிட்டு இதில் வந்துட்டு இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிருக்கப்போ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா சூஸ் இமேஜ் வரும். கேரமல், ஓகே, கேரமலை வந்து ஆட் பண்ணிடலாம். ஓ ஃபைன். ஸோ இப்போ வந்து இது மூணுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு 14 பிக்சல்ஸ் ஸ்பேஸிங் வச்சுட்டு ஆட்டோ லேஅவுட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் வந்து ஆட் ஆயிரும். ஃப்ரேம் இது ஆக்சுவல் ஃப்ரேம் இல்லை, இது வந்து ஆட்டோ லேஅவுட். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு கரெக்டான ஈவனான ஸ்பேஸிங் கிடைக்கும் நீங்கள் எதை அட்ஜஸ்ட் பண்ணாலும். ஸோ இது வந்து நமக்கு வந்து அந்த ஸ்க்ரோல் பண்ணுறப்போ ட்ராக் பண்ணுறப்போ அந்த அனிமேஷன் அந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் போக போக. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் இது நம்ம வந்து ஒரு ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து இந்த ஒரு ஆட்டோ லேஅவுட் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஃப்ரேம் செலெக்ஷன் அப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மேக் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் கமாண்ட் G, ஸோ 3 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம் ஆகிடும். ஸோ நான் இதை வச்சே கொடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்மளோட ஃப்ரேம்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். எடுத்துகிட்டு போய் சென்டராக வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கீழே உள்ள அந்த டோனட்ஸ் வந்து நமக்கு தெரியணும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா இந்த ஃப்ரேமை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இந்த இது கிடச்சிரும், இந்த ஆட்டோ லேஅவுட். ஸோ இதில் உள்ளதை இதை வந்து அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு ஃப்ரேம் வந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு ஸோ இந்த ஃப்ரேம் வந்து மெயின் ஃப்ரேம் இருக்குல்ல நமக்கு, ஸோ இந்த ஆட்டோ லேஅவுட் பண்ண ஃப்ரேமை வந்து ஸ்க்ரீன் அளவுக்கு மட்டும் வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த ஸ்க்ரோல் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். உள்ள ஃப்ரேமை வந்து ட்ராக் பண்ணி சென்டராக வச்சுக்கலாம். இந்த அளவு போதும், ஃபைன். ஓகே, வச்சுக்கிட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் இமேஜஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்காண்டி வந்து நெக்ஸ்ட்டு ஒரு சின்னதாக வந்து போட்டு இமேஜ் எடுத்துக்கலாம். அந்த டெக்கார் இமேஜஸ் வந்து இருக்கும். ஸோ லீவ்ஸ்லாம் கொஞ்சம் வச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தோட அசெட்ஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த இமேஜ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்து கொஞ்சம் இப்படி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சும்மா ஆட்டோ லைன் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ ஸோ அந்த இதில் வச்சுக்கலாம். சரி, ஃபுல் ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு இமேஜ் இருக்குது லீஃப்லேயே. ஸோ அந்த லீஃப் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். திஸ் ஒன். ஸோ இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். சாரி, டூப்ளிகேட் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த லீவ்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிட்டாச்சு. இது லைட்டாக கொஞ்சம் எந்த இடத்துல இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களோட லீவ்ஸ் எல்லாத்தையும். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன வெரைட்டி அப்படின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி. font size will be 200%, 200 pixels, fine. Blueberry. ஸோ இதுக்கு வந்து என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணலான்னு ஃபஸ்ட் செக் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணல நான். ஓகே, திஸ் ஒன் ஃபைன். இது நல்லாயிருக்கும், கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ இது வச்சுக்கிறேன். அலைன் பண்ணிக்கலாம். சென்டரில் அலைன் பண்ணிட்டு இது நம்ம வந்து ஃப்ரேமுக்கு வந்து பின்னாடி போகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃப்ரேமுக்கு வந்து பின்னாடி போகிற மாதிரி வந்து அலைன் பண்ணிக்கணும்.
இதே மாதிரி நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம வந்து அந்த ஒரு 3 டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளூபெர்ரி, க்ரீன் ஆப்பிள் அண்ட் கேரமலுக்கு. ஸோ அதனால் நான் வெளியே எடுத்து வந்துக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் என்ன க்ரீன் ஆப்பிள் வச்சுருக்கோம். ஸோ சென்டர்லாம் பண்ணி இது பண்ணிக்கிறேன். க்ரீன் ஆப்பிள். தேர்ட் ஒன் வந்து கேரமல். ஓகே, ஃபைன். ஸோ இதையும் நான் இப்போ வந்து ஒரே லைனில் வந்து கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, இது ஃபைனாக இருக்கும். ஃபைன். ஸோ இதை நான் வந்து இப்போ பின்னாடி கொண்டு போய்க்கிறேன். ஃப்ரேமை விட்டு பின்னாடி போயிடணும். இதில் எனக்கு இப்போ வந்து இதையும் நான் வந்து ஆர்டர் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ளூபெர்ரி, செகண்ட் ஒன் வந்து க்ரீன் ஆப்பிள் அண்ட் தேர்ட் ஒன் கேரமல். ஓகே, இப்போ வந்து ப்ளூபெர்ரி மட்டும்தான் எனக்கு வேணும். ஸோ இது ரெண்டத்தையும் செலக்ட் பண்ணி இதோட டெக்ஸ்ட் சைஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து 1% வந்து கொண்டு போயிடும். 1 பிக்சல்ஸ் வந்து வரும் இது. ஸோ ஒரு குட்டியாக வந்து ஒரு டாட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை எடுத்து நீங்கள் வந்து உங்களோட அந்த டாப்பில் என்னென்னு வச்சுருந்தீங்களே, ஸோ அந்த இடத்துக்கு நேரம் வச்சுக்கலாம். ஓகே, வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ரேம் வந்து நமக்கு வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் நம்ம கீழே இப்போ ஒரு 2 இமேஜ் வச்சுருக்கோம்ல. ஸோ அந்த இமேஜ் வந்து ரொட்டேட் ஆகி தான் நமக்கு அடுத்த ஸ்க்ரீனில் வந்து வரணும் நம்ம ட்ராக் பண்ணுறப்போ. ஸோ அதனால் நான் வந்துட்டு இதில் வந்து ஒரு 25 ஆங்கிள் 25 வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். இதோட ஃப்ரேம் வந்து நான் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் ரெண்டும் வந்து மேலே இருக்க ஃப்ரேமுக்கு. ஸோ ஆக்சுவலாக இப்படி இருக்கக்கூடாது, இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ரேம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இந்த ஃப்ரேம் அப்படியே காப்பி பண்ணி நெக்ஸ்ட் ஃப்ரேம் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து செகண்ட் இமேஜ் மட்டும் வரணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்பிள் வந்து வரணும். ஸோ அதுக்காண்டி இன்னர் ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி ஓகே மேலே வச்சுக்கலாம். இப்போ வந்து இதோட சைஸ் வந்து நமக்கு வந்து 400 வந்துடணும். இதோடது வந்து 600. ஓகே, சென்டரில் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் இறக்கலாம். சென்டர் ஃபைன். ஓகே, ஸோ ஸ்பேஸிங் கரெக்டாக வச்சுக்கிட்டாச்சு. சென்டராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, செகண்ட் ஃப்ரேம் முடிஞ்சு. இப்போ நம்ம வந்து நம்ம மேலே வச்சுருந்தோம் இல்லையா அந்த சர்க்கிள். ஸோ அந்த சர்க்கிளில் வந்து நம்ம வந்து க்ரீனை வந்து இப்போ வந்து கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து 0 பண்ணிக்கலாம். செகண்ட் இது வந்து நமக்கு வந்து இதில் என்ன ஃப்ரேம் வச்சுருந்தோமோ அது வந்து வரணும் நமக்கு 1571. இந்த சைஸை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிட்டு இப்போ 1 சேஞ்ச் பண்ணால் வந்து இந்த சைஸ்க்கு 120 இதை வந்து சென்டரில் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஃப்ரேமில் நமக்கு இது வந்துடுச்சு. இதோட டெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து டெக்ஸ்ட்டோட ஃபீல்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம். 0 கம்மி பண்ணிட்டு இப்போ நமக்கு என்ன டெக்ஸ்ட் வரணும்னா க்ரீன் ஆப்பிள் வரணும். ஸோ அதனால் க்ரீன் ஆப்பிள் செலக்ட் பண்ணி 200. ஓகே, டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகே, க்ரீன் ஆப்பிள் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இந்த லீவ்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து லைட்டாக சுற்றி விட்டுப்போங்க. ஸோ அனிமேட் ஆகிறப்போ நமக்கு அந்த லீவ்ஸும் லைட்டாக சுற்றும். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பின் ஆகி அந்த லீஃப் வந்து சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து நமக்கு வந்து க்ரீன் ஆப்பிளும் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதை காப்பி பண்ணி கேரமலுக்கு பண்ணணும். ஸோ அதனால் இதை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ஃப்ரேம் வந்து இன்னொரு சுற்றி விட்டுக்கலாம். இப்போ வந்து இது வந்து நமக்கு வந்து 400 சேஞ்ச் ஆகிடணும். இது மட்டும் தான் நமக்கு 600 இப்போ. ஓகே, லைட்டாக கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன்.
ஓகே, இது ஃபைன். ஸோ இப்போ இந்த க்ரீன் ஆப்பிளோட ஃபீல்டை வந்து நம்ம வந்து 0 பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வர வேண்டிய டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கேரமல்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணி இதோட இதை 200 வச்சுக்கலாம். அதே மாதிரி சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதோட பேக்ரவுண்ட். ஸோ அந்த கிரேடியன்ட் இப்போ செகண்ட் உள்ளதை வந்து நம்ம வந்து 0 பண்ணிக்கலாம் கலரை. தேர்ட் உள்ளதில் வந்து ஸோ ப்ரீவியஸாக என்ன இருந்துச்சு நமக்கு 1571. ஸோ இந்த ஒரு செல் தான் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இது நோட் பண்ணிட்டு இந்த 1 வந்து இதில் ஆக்குபை பண்ணிடலாம், பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வந்து 3 ஃப்ரேம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து இந்த இலையை வந்து திரும்ப சுற்றி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து 3 ஃப்ரேம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒரு வழியாக. ஸோ இப்போ நம்ம வந்து டிசைன் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோட்டோடைப் பண்ண வேண்டியது அனிமேஷனுக்காக. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் வந்து நம்ம வந்து இந்த வந்து ஃப்ளோ பாயிண்ட் எடுத்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஆன் கிளிக்கில் வந்து ஆன் ட்ராக் வந்து மாற்றிக்கோங்க. ஆன் ட்ராக் வந்து மாற்றிக்கோங்க. இதில் வந்து ஸ்மார்ட் அனிமேட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த ஒரு எஃபெக்ட் வந்து ஈஸி இன் அண்ட் அவுட் பேக் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து 900 ms டியூரேஷனில் வந்து இது ரன் ஆகணும். ஸோ அதனால் 900 ms வந்து வச்சுருக்கு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஃப்ரேம்க்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சேம் ப்ராசஸ் தான். ஆன் ட்ராக். ஸோ இது எல்லாமே அப்படி இருக்கும். டிஃபால்ட்டாக செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரேமில் எப்படி இருக்குன்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரிவர்ஸ் ஆகணும். ஸோ நம்ம ஒரு தடவை பண்ணி முடிச்சோம், திரும்பி பண்ணாலும் பண்ணணும். டாப் டைரெக்ஷனில் போகிறப்போ கரெக்டாக வந்துடும், பாட்டம் இருக்கிறப்போ வராது. இந்த ஃப்ரேமுக்கு போய்ட்டோம்னா நமக்கு வந்து வராது. ஸோ அதனால் திரும்பி சேம் ட்ராக் வச்சுக்கலாம். ஃபைன். அதே மாதிரி இதுக்கும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஆன் ட்ராகில் இருக்கணும். இதில் வந்து கிளிக்கில் இருக்குது. ஸோ ஆன் ட்ராக் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ இந்த அனிமேஷனை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பர் கூல். ஸோ இந்த ஒரு அனிமேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த ஒரு ப்ரோட்டோடைப்பிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு UX டிசைனராக இருந்தீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.